Hello guys, welcome to ElectricianInfo channel. In this video, we will single phase, three phase. Single wire, three wire, single current, three current. In the language, this is main technical word single phase, three phase. Single phase one phase line, three phase three phase lines. This is single phase and three phase difference. In this video, we will single phase is best or three phase is best. Single phase we use three phase use or single phase use or three phase use this doubt answer in the video. Vaanga video kulla இப்போதான் நம்ம சேனலுக்குள்ள வரீங்கன்னா ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்மளுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ நம்ம 3 phase கரண்ட் பார்த்தீங்கன்னா 3 phases வரும். அதாவது RYB ன்னு சொல்லுவாங்க. இப்போ சிங்கிள் ஃபேஸ் நம்ம கனெக்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஏதாச்சும் R phase இல்ல Y phase இல்லனா B phase இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு ஃபேஸ் தான் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபேஸ் வயரிங் கனெக்ஷன்ல வரும். அதாவது இந்த ஒரு சிங்கிள் ஃபேஸ்ன்றது பார்த்தீங்கன்னா நமக்கு அதாவது சப்ஸ்டேஷன் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல இருந்தே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுமே டிவைட் பண்ணி தந்துருவாங்க. இப்போ உங்களுக்கு சிங்கிள் ஃபேஸ் வீட்டுக்கு சப்ளை வருதுன்னா உங்களுக்கு சப்ஸ்டேஷன்ல இருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஃபேஸ் சப்ளை டிவைட் பண்ணி தந்துருவாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் எடுத்துக்கிற ஒருவேளை உங்கள் ஏரியாவில் 3 phase சப்ளை இருக்குன்னா நம்ம வீட்டுக்கு சிங்கிள் ஃபேஸ் தான் சர்வீஸ் எடுத்துருக்கோம்னா இப்போ 4 wire பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு இருக்கும். அதில் ஏதாச்சும் ஒரு ஃபேஸில் பார்த்தீங்கன்னா கனெக்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டு நியூட்ரல் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் கண்டக்டராக நம்ம பார்த்தீங்கன்னா கனெக்ஷன்ஸ் எடுத்துப்போம். இப்படி தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியாவில் இல்லை ரூரலில் இல்லை எல்லா பிளேசஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒயரிங் கனெக்ஷன்ஸ் இப்படி தான் பண்ணுவோம். இப்போது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வர டவுட் எதுனா சிங்கிள் ஃபேஸ் பெஸ்ட்டா இல்லை 3 phase பெஸ்ட்டா, ஒருவேளை சிங்கிள் ஃபேஸ் யூஸ் பண்ணால் ஏதாச்சும் லாஸஸ் இருக்கா இல்லை 3 phase யூஸ் பண்ணால் எதனா லாஸஸ் இருக்கா, இதை பற்றி நம்ம கொஞ்சம் ப்ரீஃபாக இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போது சிங்கிள் ஃபேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பாம்பு நெளிஞ்சு போகுதுன்னு பார்த்தீங்களா, அதாவது ஒரு வேவ் மாதிரி பார்த்தீங்கன்னா இப்படி வேவ் மாதிரி இப்படி பாம்பு பார்த்தீங்கன்னா நகர்ந்து போகும். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபேஸ் சப்ளைவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேலே கீழே இப்படி போயிட்டு வந்துட்டுருக்கும். இப்போது நம்ம இந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிங்கிள் ஃபேஸில் நமக்கு ஒரு மேக்ஸிமம் போயிட்டு அதே பார்த்தீங்கன்னா மினிமம் திரும்ப மேக்ஸிமம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வேவ் ஃபார்ம் இப்படி மேலே கீழே போயிட்டு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்ரி ஒரு செகண்டுக்கு பார்த்தீங்கன்னா 67 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வேவ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு வேலை எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ப்ராக்டிக்கலாகவே நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இன்கேன்சன் லேம்ப்னு சொல்லுவாங்க, இந்த குண்டு பல்ப்பு, இந்த கண்ணாடி லேம்ப்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே நீங்கள் ஹோட்டல் ஃபிக்ஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா சில டைமில் பார்த்தீங்கன்னா பிளிங்கிங் ஆகி பார்த்தீங்கன்னா எரியும். அதாவது ரொம்ப உறுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஒரு மைக்ரோ செகண்டில் பார்த்தீங்கன்னா அது பிளிங்கிங் ஆகி எரியும். அது பார்த்தீங்கன்னா வேறு இன்னும் கிடையாது, அந்த ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா அது சேஞ்ச் ஆகிறதுனால தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த மாதிரி லைட் பார்த்தீங்கன்னா எரியும். நீங்கள் இன்னும் ப்ரீஃபாக பார்க்கணும்னா உங்கள் கேமராலே பார்த்தீங்கன்னா நீங்கள் லைட் பக்கம் திருப்பினீங்கன்னா தெரியும். அந்த லைட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜிக்ஜாக்காக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா லைட் எரியும். இப்படி தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த சிங்கிள் ஃபேஸ் சப்ளை கிடைக்கும். இப்போ நம்ம 3 phase எடுத்துக்கிட்டோம்னா 3 phaseம் சேம் தான். பட் இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 120 டிகிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபேஸுக்கும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த வேவ் ஃபார்ம் போயிட்டுருக்கும். பட் சேம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி நம்ம ஒரு ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இங்கே பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா 3 phase பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேவ் ஃபார்ம் இருக்கும். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் பார்த்தீங்கன்னா 0 பொசிஷன்லேருந்து நம்ம எடுத்துக்கிறோங்கன்னா 0லேருந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 0 to பார்த்தீங்கன்னா 90 டிகிரிக்கு பார்த்தீங்கன்னா 0 ஆகிடும். திருப்பி 90 டிகிரிலேருந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் போயிட்டு திருப்பி பார்த்தீங்கன்னா 0 ஆகிட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் லைன் 6 ஃபேஸ்ன்னு நம்ம அதை அசூம் பண்ணிப்போம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒய் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த லைன்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கீழே இப்படி மேலே போயிட்டு இந்த மாதிரி போயிட்டுருக்கும். இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஃபேஸுக்கு பார்த்தீங்கன்னா 120 டிகிரி பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஷிஃப்ட் இருக்கும். இது மூலிமா தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கரண்ட் ஃப்ளோ ஆகும். இப்போது அதெல்லாம் விட இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபேஸ் பெஸ்ட்டாக 3 phase பெஸ்ட்டானு பார்ப்போம். இப்போ சிங்கிள் ஃபேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸு ஒரு நியூட்ரலில் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நம்ம யூஸ் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிட்டர்ன் கண்டக்டர் மூலிமா பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்யூட் க்ளோஸ் ஆகும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் லைட் லோடு கொடுத்தாலும் சரி, ஃபேனு, டிவி எந்த லோடு கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நியூட்ரல் லிங்க் இருந்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அந்த டிவைஸ் ஒர்க் ஆகும். இல்லைனா பார்த்தீங்கன்னா அந்த டிவைஸ் ஒர்க் ஆகாது. ஏன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பாத் கிடைக்காது. இப்போ நம்ம 3 phase நம்ம எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா RYB இது பார்த்தீங்கன்னா RYB 3 phases பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு ஒரு லோடு எடுக்கிறோம், இல்லை எதனா இண்டஸ்ட்ரியிலோ இல்லை கமர்ஷியலோ ஏதாச்சும் ஒரு பிளேஸில் நம்ம பார்த்தீங்கன்னா ஒயரிங் கனெக்ஷன்ஸ் எடுக்கிறோம். இப்போ இந்த மாதிரி நம்ம ஒயரிங் கனெக்ஷன்ஸ் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா R phaseலேருந்து குறிப்பிட்ட லோடும், Y phaseலேருந்து குறிப்பிட்ட லோடும், அதே பார்த்தீங்கன்னா B phaseலேருந்து குறிப்பிட்ட லோடும் பார்த்தீங்கன்னா 3 நம்ம பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணிக்கிறோம். அதாவது ஒரு லோடு, அதாவது ஒரு வீட்டில் யூஸ் பண்ணுற லோடுங்க பார்த்தீங்கன்னா இங்கே 3 பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணிக்கிறோம். இதனால பார்த்தீங்கன்னா
பார்த்திங்கன்னா போகிற கரண்ட்டோட வேல்யூம் பார்த்திங்கன்னா டிக்ரீஸ் ஆகிடும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேஸ் இதுக்கு முன்னே காமிச்சிங்க பார்த்திங்களா வேவ் ஃபார்மு, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு பொசிஷனில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து 0 ஆகிடும். இந்த மாதிரி 0 ஆகும்போது பார்த்திங்கன்னா அதில் போகிற கரண்ட்டோடைய வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மினிமைஸ் ஆகிடும். இதனால வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 3 ஃபேஸ் லோடு வந்து பார்த்திங்கன்னா பேலன்சிங்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேரலாக எல்லா எக்யூப்மெண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரன் பண்ணிக்கலாம். இதனால் வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரல் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதிகமாக யூஸ் பண்ணாலும் சரி பண்ணலாலும் சரி பார்த்திங்கன்னா நியூட்ரலோடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப இருக்காது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 3 ஃபேஸ் சிஸ்டமில் 3 ஃபேஸை வந்து பார்த்திங்கன்னா பேலன்சிங்கு. அதே வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா 0 ஆகிடும். அந்த 0வில் வந்து பார்த்திங்கன்னா அது ரிட்டன் கண்டக்டராக வந்து பார்த்திங்கன்னா சர்க்கிள் மாதிரி நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிடும். இதனால் பார்த்திங்கன்னா கரண்ட் ஃப்ளோயிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும் இந்த 3 ஃபேஸ் சிஸ்டமில். இதனால் வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மினிமைஸ் தான், அதாவது நியூட்ரலோடைய ஒர்க் இருக்காது. சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அன்பேலன்சிங் கண்டிஷனில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான லோடு எடுத்துகிட்டு இருக்கோம். இப்போது ஒரு ஃப்ரிட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 ஃபேஸ்லையும், இப்போ டிவி வந்து பார்த்திங்கன்னா ஒய் ஃபேஸ்லையும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏசி வந்து பார்த்திங்கன்னா பிபிஎஸ்லையும் இந்த மாதிரி எடுத்துக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜும் நம்ம வந்து ஆஃப் பண்ணி வச்சிட்டோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா டிவி வந்து ஆஃப் பண்ணி வச்சிட்டோம்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஏசி மட்டும்தான் ஒர்க் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா சும்மா இருக்குது, ஒரு ஃபேஸ் மட்டும்தான் லோடு எடுக்குது. இந்த மாதிரி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த ROYவில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா லோடு வந்து போகல, அதனால வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து 0 ஆகிருக்காது. இதனால வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நியூட்ரல் லிங்க் மூலிமா பார்த்திங்கன்னா 0 ஆகிடும். இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒன் வே, அதே மாதிரி பார்த்திங்கன்னா பைபாஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரியும். இப்போ ரோடில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் வே ஒன் வே பார்த்து வழியில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு லைனில் மட்டும்தான் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு வெஹிக்கிள் வந்து கொண்டு போக முடியும். இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ரூல்ஸ் வந்து மாதிரி தான், இதில் மட்டும்தான் நீ போகணுன்ற மாதிரி தான் பார்த்திங்கன்னா ஒரு கண்டிஷனில் அதிகமான வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா இல்லை மூவ் ஆகாது. மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரே பாதையில் வந்து பார்த்திங்கன்னா மூவ் ஆகணும். இப்போ நம்ம அதே பைபாஸில் நம்ம எடுத்துக்கணும்னா 3 வே பார்த்து நம்ம எடுத்துக்கணும்னா இதில் ஏதாச்சும் ஒரு பாத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும். அதாவது 3 வேல வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு பாத் வந்து பார்த்திங்கன்னா ஓவர்டேக்கிங் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்கும். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா மூவ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்பீடை வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிட்டு கூட நம்ம பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். இதில் வந்து 3 பாத்து இருக்கிறதுனால நம்மளுக்கு ஓவர்டேக் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்றதுனால நம்ம இந்த பாத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்ம வந்து மூவ் பண்ணிவிட்டோம். இதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா 3 ஃபேஸ் சிஸ்டம்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த கரண்ட்டோட ஃப்ளோயிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3 ஃபேஸ்க்கும் சிங்கிள் ஃபேஸ்க்குள்ளே டிஃப்ரெண்ட்டு. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற லோடு, இப்போ நம்ம சிங்கிள் ஃபேஸ் லோடு யூஸ் பண்ணுறோன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 5 கிலோவாட் அந்த பவர் வந்து பார்த்திங்கன்னா ரேட்டிங், அதாவது 5000 Wh நம்ம அவ்வளோ லோடு தான் வந்து பார்த்திங்கன்னா அட் அ டைம் யூஸ் பண்ண முடியும். இப்போ நீங்கள் அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் லோடு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா நம்ம ஒரு வேளை நீங்கள் ஒரு ஏசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2500 வாட் வந்து பார்த்திங்கன்னா லோடு வந்து எடுக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிலோ தான் வந்து பார்த்திங்கன்னா 4500 கிலோவாட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பவர் வந்து கன்சியூம் பண்ணிக்கும். இது உள்ளதான், அதாவது 4.5 கிலோவாட் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பவர் வந்து கன்சியூம் பண்ணிக்கும். சாரி 4500 கிடையாது, 4.5 கிலோவாட் இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லோடு வந்து பார்த்திங்கன்னா கன்சியூம் பண்ணும். பட் நம்ம சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேறு எதுனா அதிகமான எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணும்போதோ இல்லை கண்டினியூவாக நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 3.0 கிலோவாட் நம்ம பவர் யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அதாவது 3000 வாட்டேஜ் நம்ம பவர் நம்ம கண்டினியூவாக யூஸ் பண்ணுறோம்னா அதோட நம்ம பெஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா 3 ஃபேஸ் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபியூச்சரில் ஒரு வேளை நம்ம ஏசின்னு அதிகமாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு 3 ஃபேஸ் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லோடு வந்து பார்த்திங்கன்னா டிசைட் பண்ணும் போதோ இல்லை சிங்கிள் ஃபேஸ் 3 ஃபேஸ்க்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். பட் நம்ம ப்ரீஃபாக நம்ம வீட்டுக்கு எந்த அப்ளிகேஷன்ஸ்க்கோ இல்லை கமர்ஷியலுக்கு இப்போது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டொமஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா சரியாக போவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக நம்ம வந்து லோடு எடுக்க மாட்டோம். ஒருவேளை நீங்கள் அதிகமான லோடு எடுக்கிறீங்கன்னா நீங்கள் 3 ஃபேஸ் சிஸ்டத்துக்கு போயிடலாம். இப்போ நீங்கள் கமர்ஷியல் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் இந்த ஏரியாவிலலாம் வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியலில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100-200 குடும்பம் இல்லை 100 அப்பார்ட்மெண்ட்ஸ்னால் ஒரு ஃப்ளாட் வந்து இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லோடு வந்து யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 3 ஃபேஸ் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸிங்காக இருக்கும். ஏன்னா பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே இடத்துல இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வில்லேஜஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தர் அவங்கவுங்க லேண்டில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வீடு வந்து கட்டிப்பாங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா RYB அந்த 3 ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 தெரு இல்லை 3 வீதி இல்லை 3 ஸ்ட்ரீட்டு இந்த மாதிரி ஏதாச்சும்
ஒரு நேம் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த பவர் சப்ளைலேருந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க. பட் அப்பார்ட்மெண்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 20 ஃப்ளோர் 30 ஃப்ளோர் வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல இன்ஸ்டால் பண்ணுற, அதாவது ஒரே இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த இடத்துல நம்ம 3 ஃபேஸ் சிஸ்டம் தான் யூஸ் பண்ண முடியும். சிங்கிள் ஃபேஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா பக்கத்தில் வேறு எந்த ஊருமே இல்லைன்னா, இந்த அப்பார்ட்மெண்ட்டும் மட்டும் இருக்குன்னா நமக்கு அந்த இடத்துல பேலன்சிங்கிறது அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து பேலன்சிங் பண்ண முடியாது. இதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல 3 ஃபேஸ் சிஸ்டம்ன்றது யூஸ் பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது கிளியராக நான் 3 ஃபேஸ்க்கும் சிங்கிள் ஃபேஸ்க்குள்ள டிஃப்ரென்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒருவேளை புரியாதவங்களுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி ஒருவேளை இன்னும் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன். இந்த வீடியோ இவ்வளோ தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி எலக்ட்ரிஷியன் இன்ஃபோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.